எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னா, என்னுடைய ஆபீஸ பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். என்னடா நீலாம் ஆபீஸ் வச்சிருக்கியா தனியா அப்படின்னா, ஆமாங்க, எனக்குன்னு நான் ஒரு ஆபீஸ் அப்படிங்கிறதையும் வச்சிருக்கிறேன். என் ஆபீஸ பத்தி உங்ககிட்ட சொல்றேன், கேக்குறீங்களா? என் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சுத்தமான காற்று வசதிங்கிறது, ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிறது இருக்குங்க. 24 ஹவர்ஸும் சுத்தமான காற்றுங்கிறது என் ஆபீஸ்ல என்னைக்குமே ஓடிக்கிட்டே இருக்கும். என் ஆபீஸ்ல மின்சாரம்ங்கிறதுக்கான தேவைங்கிறதே கிடையாது. ஆனா நான் ஒரு பெரிய பல்ப் ஒண்ணு என் ஆபீஸ்க்கு மேல வச்சிருக்கிறேன். அதுக்கு கரண்டே தேவை கிடையாது. நைட் ஆயிட்டா ஒரு நைட் லேம்பும் மேல மாட்டி வச்சிருக்கிறேன். சீரியல் பல்ப்ஸும் குட்டி குட்டியா போட்டு வச்சிருக்கிறேன். நைட்டு பார்க்க சூப்பரா இருக்குங்க. இது மட்டும் கிடையாதுங்க, எப்பயுமே வெயில் நேரங்கள்ல என் ஆபீஸ்க்கு நான் போறது கிடையாது. ஒன்லி நைட் ஷிஃப்ட் மட்டும்தான் நான் ஒர்க் பண்றது. அது போக மழை காலங்கள்ல மழை பெய்யும் போது ஹாஃப் டே லீவ். மழை நின்னதுக்கு அப்புறமா திரும்பியும் என்னோட ஒர்க்கை என் ஆபீஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பேருக்கு ஒரு மின் விளக்காவது இருக்கணும் இல்லையா? அதுக்காக கிராம நிர்வாகத்திலிருந்து நமக்கு இலவசமா மின் விளக்கு அப்படிங்கிறது அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தெரு விளக்கு அப்படின்னு பேர் இருக்கியா? இது மட்டும் கிடையாது, இன்னமும் என் ஆபீஸ்ல சில திங்ஸ் அப்படிங்கிறத நான் வச்சிருக்கிறேன். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இதுதான் என்னுடைய இசை கருவி. இதுக்கு மண்பானை அப்படின்னு பேரு. இதை வச்சுதான் நானு நம்ம இளையராஜா சாரோடைய பாட்டை பாடிக்கிட்டே இருப்பேன். தாம் தடுகிறதும் தம் தடுகிறதம் தத்தம் தடுகிறதம் 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 அப்படின்னு பாடிக்கிட்டே இருப்பேன். கவிதை எழுதிக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு மியூசிக் டைரக்டரும் கூட, பாடலாசிரியரும் கூட. நானே மியூசிக்கும் போடுவேன், நானே பாட்டும் எழுதுவேன், நானே பாடவும் செய்வேன். ஆளினால் ஐயா ஆல்ரவுண்டரு. இதுக்கடுத்து என் ஆபீஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிறைய செங்கல் இருக்குது. பிறகு கம்பிகள், கட்டட தேவைக்கான கம்பிகள்ங்கிற பழைய கம்பிகள் துரு பிடிச்சு போய் அது கிடக்குது. துரு பிடிச்ச பழைய வாளிகள் இருக்குது. பிறகு இந்த என்னோட இசைக்கருவி, இது வந்து என்னுடைய வயசை விடவும் இதுக்கு வயசு ரொம்ப அதிகங்க. இப்படி வடஜென்னை மாதிரியான ஒரு படம் எடுக்கிறதுக்கு அனைத்து கருவிகளும் என் ஆபீஸ்ல இருக்குது. என் ஆபீஸ்க்கு மத்தவங்க வச்ச பேரு மொட்டை மாடி. என் ஆபீஸ்க்கு நான் வச்ச பேரு சொர்க்கம். எப்படி? பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எதா இருந்தா ஆபீஸ்ல பேசிக்கலாமா? நன்றி, வணக்கம்.